பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாம் தியானித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளிலே, கர்த்தருடைய பண்டிகைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றுதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த இதில் முதலாவது பண்டிகை ஆகிய பஸ்கா பண்டிகை குறித்து நாம் அது எப்படியாக ஆயத்தப்படுவார்கள், அதனுடைய முதல் படி என்ன என்பதை குறித்து நாம் நேற்று வரை தியானித்தோம். அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த பஸ்காவிலே கடைபிடிக்கப்படுகிற 15 படிகளிலே 2வது படியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். பழைய ஏற்பாடு தான் முடிஞ்சிருச்சே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டாரே, நமக்கு எதற்கு இந்த அவருடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதலாய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான அந்த சட்டங்களை நாம் அறிந்து கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் யூத கலாச்சாரத்தை கற்பதோ பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொள்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற நம்முடைய இரட்சகராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணத்திலே காணப்பட்டதான தியாகத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கம். இன்றைக்கும் கூட நாம் அந்த பஸ்காவிலே கடைபிடிக்கப்படுகிற 2வது படியை நாம் தியானிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர்கள் ஆபீப் மாதம் என்கிற 1ஆம் மாதத்திலே, அதாவது நம்முடைய கேலண்டர் படி மார்ச் ஏப்ரல் என்கிறதான அந்த மாதத்தில் 14ஆம் தேதி அந்த ஆட்டை அடித்து விட்டார்கள். அடித்துவிட்டு அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களிலே சட்டத்தில் அவர்கள் பூசிவிட்டார்கள். இப்பொழுது வீட்டில் அவர்கள் பஸ்காவுக்கு ஆயத்தப்பட்டு பஸ்காவுடைய முதல் படியை செய்து விட்டார்கள், தீபங்களை ஏற்றி விட்டார்கள். இப்பொழுது 2வது படி என்னவென்று சொன்னால், இப்படியாக 4 கோப்பைகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். இது 5வது கோப்பை. இதை குறித்து நான் சொல்லுகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 2வது படியினுடைய பெயர் எபிரேயத்துல காரேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காரேஷ் என்று சொன்னால் சுத்திகரித்தல் என்று சொல்லி அர்த்தம். அன்பாகும் சுத்திகரிக்கும் முறை என்று சொல்லி அர்த்தம். இந்த 4 கோப்பைகளும் 4 காரியங்களை அடிப்படையாய் வைத்து கடைபிடிக்கப்படுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களுடைய அடிப்படையிலே இந்த காரேஷ் என்கிறதான 2வது படியை அவர்கள் பஸ்காவிலே கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த 4 கோப்பைகளும் 4 காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. 1வது கோப்பை, இது நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, கப் ஆஃப் சான்டிபிகேஷன், அதாவது சுத்திகரித்தலின் கோப்பை என்று சொல்லி இதனுடைய பேர். இந்த 4 கோப்பைகளிலேயும் திராட்சை ரசத்தை அவர்கள் ஊற்றி வைப்பார்கள். இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை அவர்கள் ஒவ்வொருவராக அந்த செடர் என்கிறதான அந்த மேஜை, அந்த பஸ்கா மேஜை சுற்றிலும் குடும்ப அங்கத்தினர்கள் உட்கார்ந்து கொண்டு, எனக்கு அன்பான பிள்ளைகளை என்ன செய்வார்கள் சொன்னால், முதல் கோப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக குடிப்பார்கள். ஒரே பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் குடிப்பாங்க. குடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை துதிப்பது வழக்கம். எதற்காக இது கப் ஆஃப் சான்டிபிகேஷன், சுத்திகரித்தல் கோப்பை என்று சொல்லி ஏன் அழைக்கப்படுகிறது சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பார்வோன் சுமத்தினதான சுமைகளை நீக்கி அவர்களை அதை விட்டு வேறு பிரித்தார். அவர்களுடைய எல்லா விதமான அந்த கலாச்சாரத்திலிருந்தும் அவருடைய அந்த அடிமைத்தனத்திலும் அவர்களை வேறு பிரித்தார், அதாவது சுத்திகரித்தார் என்று சொல்லி அவர்கள் குறிக்கிற விதத்தில் கப் ஆஃப் சான்டிபிகேஷன் என்று சுத்திகரித்தல் கோப்பையை அவர்கள் குடிப்பார்கள். அடுத்ததாக அவர்கள் சில பாரம்பரிய சுத்திகரிப்பினுடைய வசனங்களை அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு 2வது கோப்பையை எடுப்பார்கள். இந்த 2வது கோப்பையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் கப் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் கோப்பை. அன்பான பிள்ளைகளை, இதையும் எல்லோரும் குடிப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், இது எதை குறிக்கிறது, இந்த விடுதலையின் கோப்பை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவர்களை எகிப்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை குறித்து அவர்கள் இதை நினைவு கூறுகிற விதத்தில் இந்த கப் ஆஃப் டெலிவரன்ஸ் என்றான கோப்பையை குறிப்பார்கள். 3வதாக அன்பான பிள்ளைகளே, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த 2வது கோப்பையை அவர்கள் குடித்து விட்டு
நல்ல ஒரு சிறப்பான உணவை உட்கொள்ளுவார்கள். அந்த பஸ்காவினுடைய அந்த மேஜையிலே செடர் பிளேட் என்று சொல்லி ஒரு பிளேட், அதாவது பஸ்காவினுடைய தட்டு இருக்கும். அந்த தட்டுல நீங்க பார்க்கும் பொழுது இப்படி நீங்க பார்க்கிறதான இப்படிதான் அந்த தட்டு இருக்கும். 6 விதமான பொருட்கள் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்டினுடைய முன்னந்தடை, முட்டை, பசலை கீரை, இப்படி சில காரியங்கள் இருக்கும். சில மரக்கறி, சில காய்கறிகள் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இதை நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இதுல இருக்கக்கூடியதையும் மாட்ஸா என்று சொல்லப்படுகிறதான அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விட்டு இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கப் ஆஃப் நீங்க பார்க்கும்போது இது அடுத்த 3வது கோப்பை. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கப் ஆஃப் ரிடம்ஷன், கப் ஆஃப் சான்டிபிகேஷன், கப் ஆஃப் டெலிவரன்ஸ். 3வதாக நீங்க பார்க்கும்போது கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் கோப்பை. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது சொன்னால், ஆண்டவர் ஆகிய தேவன் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர்களை மீட்டார் என்பதை குறிக்கிற விதத்திலே இந்த 3வது மீட்பின் கோப்பை ஆகிய இந்த கப் ஆஃப் ரிடம்ஷனை அவர்கள் கடைபிடித்தார்கள். இந்த 3வது கோப்பையை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பஸ்கா திருவிருந்தில் அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி, இந்த 3வது கோப்பையாகிய கப் ஆஃப் ரிடம்ஷனை, மீட்பின் கோப்பையை தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இது என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து தான் சொன்னார். இதை குறித்து நாம் வருகிற நாட்களில் நாம் இன்னும் ஆழமாக நாம் தியானிப்போம். இப்ப 3 கோப்பைகள் முடிந்து விட்டது. 4வது கோப்பை, இது கப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், சேர்த்து கொள்ளுதலின் கோப்பை, சேர்த்து கொள்ளுகிற கோப்பை. இந்த கோப்பையில் இருக்கிறதை யூதர்கள் ஒரு நாளும் குடிக்க மாட்டார்கள். 1, 2, 3 கோப்பையில் இருக்கக்கூடியதான திராட்சரசத்தை குடிக்கிறதான யூதர்கள் 4வது கோப்பையில் இருக்கக்கூடியதான இந்த திராட்சரசத்தை அவர்கள் ஒரு நாளும் குடிக்க மாட்டார்கள். அவங்க என்ன செய்வான்னு சொன்னால், இந்த கோப்பை எடுத்து உயர்த்தி பிடித்து அவர்கள் சொல்லுவார்கள், அடுத்த வருடம் எருசலேமில் என்று சொல்லி அதை கீழே வைத்து விடுவார்கள். அன்பான பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் சுமையிலிருந்தும் அந்த கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி தம்முடைய சொந்த ஜனங்களாக அவர்களை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதற்கு இந்த சேர்த்துக் கொள்ளுதலின் கோப்பை அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த 4மே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். கப் ஆஃப் சான்டிபிகேஷன், தம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுத்திகரித்தார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. அடுத்தபடியாக கப் ஆஃப் டெலிவரன்ஸ், ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்ம எல்லா பாவத்தினும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கினார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. 3வதாக கப் ஆஃப் ரிடம்ஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி என்பதை இந்த கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் கோப்பை குறிக்கிறது. 4வதாக கப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்ததான நம்மை தமக்கு சொந்த ஜனமாய் சேர்த்து கொண்டார் என்பதை குறித்து இந்த கப் ஆஃப் ரிடம்ஷன், சேர்த்துக் கொள்ளுதல் கோப்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவுடைய தியாகத்தை இந்த பஸ்கா பண்டிகை இந்த 4 கோப்பைகள் எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மை சுத்திகரித்தார் தம்முடைய ரத்தத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சேர்த்துக் கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை தம்முடைய சொந்த ஜனமாய் சேர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சிந்தினார் என்பதை இந்த பஸ்காவினுடைய 2வது படி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை, அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இது 2வது படி. 3வது படி என்னவென்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, அது சுத்திகரித்தல் முறை. அதையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹார்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு ஹார்ட்ஸ், இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளங்கைகளை கழுவுதல் என்று சொல்லி அர்த்தம். உள்ளங்கைகளை கழுவுதல் என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் மேஜையிலே என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு கோப்பையிலே தண்ணீர் வைத்திருப்பாங்க. அந்த தண்ணீரை எடுத்து வலது கையில 3 முறையும்
இடது கையில 3 முறையும் ஊற்றி உள்ளங்கைகளை அவர்கள் சுத்திகரித்துக் கொள்ளுவது வழக்கம். இது 3வது படி பஸ்காவிலே. இதனுடைய பேர் உர்ஹாட்ஸ் என்று சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நம்மை மீட்டு கொண்ட, நம்மை விடுதலையாக்கின, நம்மை சேர்த்து கொண்ட, நம்மை பரிசுத்தப்படுத்தின கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கரத்தின் கிரியைகளை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம், கையின் கிரியைகளை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற விதத்திலே அவர்கள் 3வது படியான உர்ஹாட்ஸ் என்கிறதான உள்ளங்கைகளை சுத்திகரிக்க அந்த முறையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சமீபமாய் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய உள்ளங்கை, நம்முடைய கரத்தின் கிரியைகளை நாம் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உம்முடைய தூய ரத்தத்தினாலே ஆண்டவரின் கரத்தின் கிரியைகளை, ஆண்டவரின் வாழ்க்கை சுத்திகரியும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு 4வது படியும் மற்ற சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, பஸ்காவினுடைய 2-3 படிகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீ உதவி செய்தீர். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினுடைய மேன்மையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுதலை குறித்து ஆண்டவரே நீர் பேசி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின நம்ம ரத்தத்துக்காய் உமக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். உமக்கு முன்பாக எங்கள் கரத்தின் கிரியைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.